இன்னைக்கு கேஸ் ஸ்டடி ஒன்று பார்க்கலாம். இன்னைக்கு பொதுவாக நிறைய பேருக்கு நிறைய சிக்கல்கள் வரும். ஆனால் இன்னைக்கு மெயினாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அதிகமான வெப்பம். இப்போ நம்ம கோடை காலத்தில் இருக்கிறோம். ஏப்ரல் மே அப்படிங்கிறது அதிகமான வெயிலாக இருக்குது. எந்த ஊருங்கிறது பாரபட்சம்லாம் கிடையாது. அப்போ அதிகமான வெயில் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த வெயிலோட தாக்கத்திலிருந்து நம்ம எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தீர்வை நீங்கள் தான் சொல்ல முடியும். யார் முதல் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு வெயில் காலத்துலேருந்து என்னோட கஷ்டத்துக்கு எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு நிறையா வாட்டர் குடிக்கணும். வெளியே போகிறோன்னா லைட்டாக சாப்பிட்டு போகணும் அண்ட் நிறையா தண்ணி குடிக்கணும். அதே லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது காட்டன் அந்த மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும். டார்க் கலர் அவாய்ட் பண்ணிக்கலாம். லைட் கலர்ஸ் வியர் பண்ணால் ஹீட் அதை அப்சர்வ் பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் மேம். ஸோ அதுக்காக சன்ஸ்க்ரீன் SPF 50+++ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயில் நம்ம ஸ்கின்னை பாதிச்சிச்சுன்னா நிறையா ரேஷஸ் டிசீஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். ஸோ ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணால் நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சூப்பர். வேறமா காலத்தில் நம்ம அந்த ஹீட் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம குளிர்ச்சியான சாப்பாடுலாம் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த தண்ணி பழம், ஆரஞ்சு அந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கம்மங்கூழ், களி அந்த மாதிரி நம்ம பழைய காலத்து உணவு முறைகள்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அதில் நமக்கு அது நம்ம பாடியில் ஒரு குளிர்ச்சியை உண்டாகும். இப்போ இருக்கிற ஐஸ்கிரீம் அதெல்லாம் வெளியே இருந்து குளிர்ச்சி, ஆனால் பாடிக்குள்ளே போனால் அது நமக்கு ஹீட் தான். அது நமக்கு இன்னும் அதிகமாக வெப்பத்தை இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, கம்மங்கூழ் அந்த மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு முடியல அப்படிங்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சேஃப்டியான ஏதாச்சும் ஒரு இடத்துல குளிக்க போகலாம். இந்த குளம், ஏரி இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி போகலாம். காசு கட்டி போகிறதா தான் நிறைய இடம் சேஃப்டியாக ஃப்ரீயாகவும் இருக்குது. அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு போனால் போய் குளிச்சு அன்னைக்கு அந்த மொட்டை வெயிலில் நம்ம மத்தியானம் நேரம் போனோம். போய் உள்ள இறங்குறோம். இல்லை காலையில் வச்சா ஜில்லுன்னு இருந்துச்சு. அங்கேயே ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில் பதுக்கிட்டோம். அப்படி ஜாலியாக இருந்துச்சு. அந்த வெயில் அங்கேருந்து ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. ஹீட்டு அங்கே தெரியவே இல்லை. ஆனால் அங்கேருந்து கிளம்புறப்ப ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அங்கே காருக்கு வரக்குள்ள ஃபுல்லாக வெந்து திருப்பி வேக ஆரம்பிச்சிருச்சு. அதே ஹீட்டை நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு, அதுக்கேற்ற மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். அவங்க சொன்ன மாதிரி காலையில் ஒரு டம்ளர், மதியம் 1, நைட் 1 அந்த மாதிரி அதிகமாக குடிக்கணும். வழக்கமாக குடிப்போம். அதை விட அதிகமாக குடித்தா தான் நமக்கு அந்த எப்பயும் பாடியில் அந்த டீஹைட்ரேட் ஆகாமல் தண்ணியோட இருந்துட்டு நமக்கு அந்த ஹீட்டு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். சூப்பர் சூப்பர். நல்ல பாயிண்டாக சொன்னீங்க. அடுத்ததுமா வேற யார் சொல்கிறீங்க? அதிக வெயில்னால இப்போ எல்லாத்துக்கும் தலை சுற்றுறது, ஹீட்டு பாடியிலேருந்து ரொம்ப ஹீட் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம வெளியே போகிறப்போ ரொம்ப வெயிலில் போய் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரு நிழலில் நின்றுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இளநீர், ஜூஸ் இதெல்லாம் குடித்தா நம்ம பாடியை கூலாக வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் ரொம்ப காரமாக சாப்பிட்றது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாம் மேம். அதுக்கப்புறம் வெயிலில் போகும்போது மோஸ்ட்டாக எல்லோரும் அம்பர்லா கேப் யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸாக போட்டுக்கலாம். சன்ஸ்க்ரீன் எதாக இருந்தாலும். சூப்பர் சூப்பர். நல்ல பாயிண்டாக சொல்கிறீங்க. நிறைய பாதிப்பு போகல மேம். இப்போ சம்மர்னால ஹியூமன்ஸ் பாடி ஒத்துக்காது. ஸோ நம்ம அதை தவிர்த்துக்க நம்ம இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி கூலஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி போகலாம். அங்கே போயிட்டு விசிட் பண்ணி கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி கூட வரலாம். அதே மாதிரி சம்மர் டைமில் இந்த டார்க் பிளாக் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா ஹீட் ரொம்ப அப்சர்வ் ஆகும். நமக்கு சொல்ல முடியாது. ஈவன் நமக்கு ஃபீவர் கூட வரலாம். இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். அதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த குளம், குட்டை, இந்த ஃப்ரூட்ஸு அதுக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறது நல்லது மேம். எனக்கு இப்போ நகத்தில் நடந்ததை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் அக்கா காலேஜில் போவாளா. இப்போ காலேஜ் முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் ஓவர் வெயிலாக இருக்குமா. அவங்க அவ்வளோக்கா காலேஜ் போகிற அவசரத்தில் காலேஜ் சாப்பிட மாட்டாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க அவ்வளோக்கா. எக்ஸாம் டைமில் அவசரமாக இருப்பாங்க, படிப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க அவ்வளோக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது வெயிலில் மயக்கம் போட்டு வந்துடுவாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் பெண்களுக்கு அவ்வளோக்கா தாங்க சக்தி இருக்காது. ஆனால் அவங்க முடிஞ்சே எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க பொதுவாக சரிப்படுத்திக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவங்க. நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லுங்கள்.